ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்குவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன, எந்தெந்த சத்துக்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு அவசியம். இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எந்த சத்துக்கள் அவசியம்னு பார்த்துட்டு வந்தோம். இப்போ பொதுவாக கர்ப்பிணிகள் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி குறிப்பாக எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டோம், ஒரு நாளைக்கு தேவையான முழுமையான டயட் பிளான் என்ன அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு புரதம், போலிக் அமிலம், இரும்பு, கால்சியம், அயோடின் இந்த சத்துக்கள் எல்லாமே அவசியங்க. இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடணுங்க. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்ப்பமாக இருக்கும் பொழுது நீ 2 பேருக்கு தேவையான உணவை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காக நம்ம 2 பேர் அளவுக்கு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத உடல் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உடல் எடை நல்லாவே போடுங்க. இப்படி சாப்பிட்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா போதுங்க. ரொம்ப அதிக அளவுக்கு உணவு சாப்பிட தேவையில்லை. கர்ப்ப காலத்தில் புரதம், போலிக் அமிலம், இரும்பு, கால்சியம், அயோடின் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமற்ற உணவுகளை நீங்கள் தவிர்க்கணுங்க. ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு இதய நோய், நீரிழிவு நோய், உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்தில் தரமான, அதிக ஆரோக்கியமான, ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஒரு பெண் எந்த அளவுக்கு உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கர்ப்ப காலத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல் குறிப்பு பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலத்தில் பெண்கள் காய்கறிகள், பழங்களை அதிகமாக சாப்பிட்ணுங்க. எந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வெதுவெதுப்பான நீரில் நல்லா காய்கறியோ பழங்களையோ சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களோட தினசரி உணவுகளில் பருப்பு வகைகள், பயிர் வகைகள், இறைச்சி, மீன் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கணுங்க. இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மூன்றாவது பார்த்திங்கன்னா, உங்கள் உணவுகளில் ஹைட்ரேட்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அரிசி, சப்பாத்தி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அடிக்கடி உங்கள் உணவுகளை சேர்த்துக்கோங்க. நான்காவது பார்த்திங்கன்னா, நல்ல கொழுப்பு அமிலங்கள், அதாவது எண்ணெய், நெய் இது எல்லாத்தையுமே நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கணும். ஐந்தாவது பார்த்திங்கன்னா, நார் சத்துக்கள். இந்த நார் சத்துக்கள் பார்த்திங்கன்னா பழங்கள், காய்கறிகள், சாலட்ஸில் அதிகமாக இருக்குது. இந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல், செரிமான பிரச்சனைகள்லாம் வராதுங்க. அடுத்தது ஆறாவது பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது தயிர், மோர், யோகர்ட், பால் இது எல்லாத்தையுமே தினமும் உங்கள் உணவுகளை சேர்த்துக்கணுங்க. ஏழாவது பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துங்க. எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா எள்ளு, ஆளி விதை, சால்மன் ஃபிஷ்ஷு. இதை தினசரி இல்லைனாலும் வாரத்தில் 2 இல்லை 3 நாட்கள் உங்கள் உணவுகளை சேர்த்துக்கணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கால்சியம் நிறைந்த உணவுகள், பால் பொருள்கள், பாதாம், பச்சை இலை காய்கறிகள் இது எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கும் அவங்களுடைய பற்கள் வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியங்க. விட்டமின் சி சத்து இருந்தால் தான் நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தத்தின் அளவு அதிகரிக்குங்க. ஸோ இரும்பு சத்து அதிகரிக்கணும் அப்படின்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த விட்டமின் சி இருந்தால் தான் இரும்பு சத்தை நம்ம உடல் உட்கரிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆரஞ்சு, எலுமிச்சையில் அதிகமாக இருக்குது. தினமும் ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு விட்டமின் சி கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தாதுக்கள், அதாவது பேரிச்சம்பழம், வெல்லம், அத்திப்பழம் இது எல்லாத்துலேயுமே இரும்பு சத்துக்கள் இருக்குது. அதை உங்கள் உணவுகளை கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. பொமக்ரனேட் கிடச்சிது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பொமக்ரனேட் சாப்பிடுங்க. அது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்த்திங்கன்னா மாலை வேளையில் பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சக்கொட்டை இது எல்லாத்தையுமே நீங்கள் அவித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இதில் ஏதாவது ஒன்றை முளைக்கட்டை வச்சு அதை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா எள் உருண்டையில் இரும்பு சத்து, கால்சியம் ரெண்டுமே இருக்குங்க. 6வது மாதத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு எள் உருண்டை நீங்கள் எடுத்துக்கலாங்க. தாராளமாக சாப்பிட்லாம். சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடாத உணவுகள். பாட்டில்களில் அடைத்து விற்கப்படக்கூடிய பானங்களில் ரசாயனங்கள், செயற்கை வண்ணங்களில் அதிகமாக இருக்குங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. இரண்டாவது பார்த்திங்கன்னா அதிக எண்ணெய், அதிக காரம் சேர்த்த உணவுகளை தவிர்த்திடணுங்க. செரிமான பிரச்சனை, நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல் இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. இதன் மூலயமா பைல்ஸ் வரவும் அதிக வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது பார்த்திங்கன்னா அப்பம், இடியாப்பம், புட்டு, கஞ்சி,
மைதாவில் செய்த ப்ரெட்டு, பூரி, பரோட்டா, சேமியா, பொங்கல், கிழங்கு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் கூட பண்ணிடலாங்க. அடுத்தது சாப்பிட வேண்டிய உணவோட அளவு என்னன்னு பார்ப்போம். கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் உணவு பட்டியலில் நாள் ஒன்றுக்கு 1000 மைக்ரோகிராம்ஸ் கால்சியம் சத்து தேவை அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. உங்கள் அன்றாட உணவில் பாலில் தயாரிக்கப்படக்கூடிய பொருள்களுங்க, யோகட்டு, வெண்ணெய், சீஸு, தயிர் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும். பழங்கள், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, ப்ரக்கோலி, முளைக்கட்டிய பயிர்கள் இது எல்லாத்துலேயுமே கால்சியம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 100 கிராம் புரத சத்து உங்களுக்கு தேவை. புரத சத்துக்கள் எதில் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சோயா, ராஜ்மா இதில் ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்குது. முட்டை, நாட்டுக்கோழி இறைச்சி இதில் புரதம் அதிகமாக இருக்குது. புரதமும் கால்சியமும் சால்மனில் அதிகமாக இருக்குங்க. இது குழந்தையோட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு கர்ப்பிணிகள் எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் 3 மாதங்களில் 1800 கேலரிஸ் பர் டே எடுத்துக்கிட்டால் போதுங்க. அடுத்ததாக 2வது ட்ரைமிஸ்டர், அதாவது அடுத்த 3 மாதங்களில் 2200 கேலரிஸ் எடுத்துக்கணுங்க. கடைசி 3 மாதங்களில் 2400 கேலரிஸ் பர் டே எடுத்தால் போதுங்க. அதாவது நம்ம எப்பயுமே சாப்பிட்றத விட கொஞ்சம் தான் அதிகமாக சாப்பிடணும். அதுவும் ஆரோக்கியமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிக உடல் எடை போடாமல் நீங்களும் குழந்தையும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ட்டு தாங்க. ஸோ குழந்தையோட வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் தண்ணி மிக மிக அவசியங்க. ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தது 8 டம்ளர்லேருந்து நீங்கள் குடிக்கணுங்க. அதாவது இப்போ லிட்டர்ஸில் சொன்னோம் அப்படின்னா 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். இந்த தண்ணி குடிக்கும் பொழுது என்னென்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட உடம்புகளில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வந்து வெளியேற்றப்படுங்க. ஸோ அதே மாதிரி நீரின் அளவும் கரெக்டாக வெளியேற்றும். உடலில் வந்து எந்த ஒரு நீரும் தேங்காது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பனிக்கூட நீரின் அளவு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுங்க. ஏன்னா போக போக அது குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நல்லா வந்து தண்ணி குடித்து அது மாதிரி தண்ணி உள்ள அந்த காய்கறிகள், பழங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க. ஸோ வெள்ளரி பழமாக இருக்கட்டும், தர்பூசணி, சுரக்காய் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ உடம்புகளில் கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும். மலச்சிக்கல் எதுவும் பிரச்சனை வராது. அதே மாதிரி ஃபைபர் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் மலச்சிக்கல் பிரச்சனை வராது. ஸோ பாலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது 3 கிளாஸ் பால் குடிங்க. ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஜூஸு, உங்களுக்கு என்னென்ன நீர் ஆகாரங்கள், மோராக இருக்கட்டும் இல்லை வேறு எது இளநீர் இந்த மாதிரி ஆகாரங்களை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தையும் மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும். அவங்களோட வளர்ச்சிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். பாய்.